இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் ஆம்பர். இந்த பைக் பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வருஷமாக பார்த்துருப்பீங்க. இந்த ஆம்பர் பைக் பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. சேல்ஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரூவன் பைக்குன்னு சொல்லலாம். ஒரு லோ பட்ஜெட் எலக்ட்ரிக் பைக்னால் இந்த ஆம்பர் சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் நமக்கு தேவை ரேஞ்சு. அந்த ரேஞ்சு கண்டிப்பாக கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை 100 ரேஞ்சு அது கிடைக்கிது இதில். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன், அப்புறம் பார்த்திங்கன்னா கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோல் மியூசிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நேவிகேஷன்லாம் மேப் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக. இது பேட்ரி பார்த்திங்கன்னா இப்போ வாரண்ட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இல்லைனா 70 கிலோமீட்டர் வரையும் பேட்ரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 இயர்ஸாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டி 3 லட்சம் பேர் மேலே வாங்கியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் மேலே இருக்குது. சிப்லா பாஸ் வரைக்கும் மேலே ஏறிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இந்த நெக்ஸஸ் வண்டி நமக்கு அவங்க ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஓட்டி இது பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு இவங்க ஒரு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆம்பர் பார்த்திங்கன்னா இந்த 3 மாடலில் 3 வேரியண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒன்று மேக்னஸ், ஒன்று நெக்ஸஸ், ஒன்று ரியோன் இருக்குது. மேக்னஸில் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் 84,000 போட்டிருக்காங்க. இந்த வண்டி 1 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வரும். பார்த்திங்கன்னா இது ரேஞ்ச் 95. ஆனால் நமக்கு 80 தான் கிடைக்கிது. ரியல் ரேஞ்சு பார்த்திங்கன்னா, அதாவது 40 to 50 ரேஞ்சு ஓடணும். எக்கோ மோட்டில் ஓட்டினா பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைம் 5 மணி நேரம் ஆகும். இது 65 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 2 இது இருக்குது. ST EXன்னு இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பெருசாக இதுவும் 85 கிலோமீட்டர் தான் நமக்கு போட்டிருக்காங்க. இவங்க 2 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. 110 சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு 100 ரேஞ்சு தான் வரும். அதாவது நம்ம ஓட்டுறதை பொறுத்து 85 to 100. அதாவது ரியோ. அடுத்து ரியோ பார்த்திங்கன்னா 2 ரேஞ்ச் 70 சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் ரேஞ்சாக கொடுக்குது. 60 to 70 தான் கொடுக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடு பொறுத்து பார்த்திங்கன்னா, அதாவது 93 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகுது. அப்படி பார்த்தா நமக்கு 80 தான் கிடைக்கும். இதே நம்ம 40 to 50 ஓட்டினா 100 to 105 கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரிவ்யூஸில் பார்த்துருக்கோம். யூசர்ஸ்கிட்டே கேட்டிருக்கோம், வண்டி ஓட்டுறவங்ககிட்டையும் கேட்டிருக்கோம் நான்.